ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ட் அண்ட் அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த பிப்ரவரியில் எக்ஸாம் போகலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது நீங்கள் 2 சப்ஜெக்ட் போட்டாலும் ஓகே. நான் 2 குயிக்காக முடிக்கணும் சார் அப்படின்னா 2 சப்ஜெக்டாக போடணும். அதே நேரத்தில் அதை எழுதுறதுக்கு போதிய நேரம் இருக்கணும். 2 சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது நீங்கள் கையில் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது 4 ஹவர்ஸாவது இருந்தால் தான் ஷார்ட் ஹேண்டுக்கு நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். 1 சப்ஜெக்ட்டுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ போத் சப்ஜெக்ட் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிங்கன்னா கரெக்டாக ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் குயிக்காக முடிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்ன வழி சார்னு கேட்குறீங்க. 2 சப்ஜெக்ட் ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆனால் அது டைம் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். நீங்கள் ஸ்டடி ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட் தான் பண்ண முடியும்னா ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 2 பண்ணலாம் சார் அப்படின்னா 2 ட்ராவல் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரே எக்ஸாமில் 2 லோயர், அடுத்த எக்ஸாமில் தமிழ் ஹையரும் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டும், தென் ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் ஹையர் மட்டும் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஷெட்யூல். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35 பர் பேப்பர். ஒரு பேப்பரில் குறைஞ்சது 35 இருக்கணும். 2 பேப்பரோட அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 90 எபோவ் இருக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் அப்ளைலாம் பண்ணிட்டேன் சார், நம்ம இன்னும் ஸ்பீடு மட்டும் பிக்கப் பண்ணணும் அல்லது அன்னோன் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் செகண்ட் பேப்பர் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நான் இன்னும் ஸ்டேஜில் இருக்கேன் சார், இவ்வளோ முடிச்சிருக்கேன் அல்லது இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிற என்ன ஸ்டேஜாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ புக்ஸ் எல்லாமே வீட்டுக்கே அனுப்பி வச்சிரும். அதே நேரத்தில் எக்ஸாம் அப்ளை பண்ணி தரது முழுக்க எங்களுடைய பொறுப்பு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிஓஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனால நம்மளுடைய அகாடமியை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி காலேஜ் டிகிரி போடுறது, தென் நீங்கள் பிஎட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எல்லா விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். தாராளமாக நம்மளுடைய அகாடமியில் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.